உதகை அருகே உள்ள எலநள்ளி கேர்கண்டி கிராமத்தில் இரவில் வரும் சிறுத்தையும் கரடியின் காட்சிகளும் அங்குள்ள ஒரு சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, தற்போது வனத்துறையினர் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? இந்த அனிமல்ஸ் அங்க உள்ள போயிடுச்சுன்னு சொல்றாங்களா? லாவண்யா, உதகை அருகே கூட எல்லநள்ளி கேர்கண்டி கிராமத்தில் ஒரு வீட்டின் முன்பு சிறுத்தையும் கரடியும் நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் கடும் வெயில் காரணமாக வனப்பகுதிகள் அனைத்தும் வறட்சியாக காணப்படுகிறது. இதனால் இந்த உணவு குடிநீர் தேடி வனவிலங்குகளின் படையெடுப்பு என்பது குடியிருப்புகளை நோக்கி எடுத்துள்ளது. இந்த நிலையில் இந்த கேர்கண்டி கிராமத்தில் இந்த சிறுத்தையும் கரடியும் அடுத்தடுத்து ஒரே வீட்டின் முன்பு உலாவிய காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து காலை மற்றும் இரவு நேரங்களில் மக்கள் வெளியே நடமாடவும் அச்சமடைந்துள்ளனர். எனவே இந்த சிறுத்தை கரடி நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் அல்லது அடர் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் எனவும் கிராம மக்கள் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.